ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா. இப்படியே செஞ்சோம்னா இந்த இடுப்பு சதைகள் அப்படி ஒல்லி ஆயிரும். இப்படியே இந்த குண்டமக்கா சொல்கிறேன். அப்புறம் இப்படி 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 கால் இங்கே தொடணுமா, இப்படி இப்படி. அப்புறம் இந்த கை இப்படி இப்படியே எப்படி செஞ்சால் இந்த இடுப்பு சதை இருக்குல்ல அப்படியே மெலிஞ்சிருமா. இடுப்பு சதை, இந்த வயிறு இப்படி இப்படின்னா வயிறு சதை உள்ளே போயிடுமா ஃப்ரெண்ட்ஸ். கையிலே குண்டு மெலிய மாட்டேங்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்கா முகத்தில் என்ன போட்டிருக்கேன் தெரியுதா? நல்லா பாருங்கள். முகத்தில் கசகசா இருக்குல்ல, கசகசாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா மை போல் அரைச்சி பால், பசும்பால், பச்சை பால் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேன் கலந்து அழகாக அப்ளை பண்ணுங்க. அப்படியே டைட்டாகவும் முகம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் கசகசா கூட 2 பச்சை பயிரும் போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, பாதாம் போடாலும் ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி வெறும் கசகசா, பச்சைப்பால், கொஞ்சோடு தேன் போட்டு வெறும் போட்டு பேசக்கூடாது. பேசுனா ரிங்காக வந்துடும். காஞ்சிட்டுன்னு ஒன்று நான் பேசுகிறேன். நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அழகு குறிப்பு செஞ்சு பாருங்கள். நல்லா க்ளோவாக நல்லா இப்படி தொங்குற மூஞ்சிலாம் அப்படி டைட்டிங் கொடுத்துரும். இப்படி முகம் தொங்கும்ல, இப்படி சதை இல்லாமையோ தொங்குற மூஞ்சிலாம் டைட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். நல்லா க்ளோவும் அழகாக இருப்பீங்க. அப்படி இப்படி எக்ஸசைஸும் செய்யுங்க. இப்படி 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 எக்ஸசைஸும் செஞ்சு பாருங்கள் என்ன.